அறிவியல் தமிழ் மன்றத்தின் தளத்தில் என்னை பேசுவதற்கு அழைத்த உங்கள் அனைவருக்கும் முதலாவது என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றிய ஒரு அறிமுகத்தை, சிறப்பான அறிமுகத்தை அம்மா வேலம்மா அம்மா அவர்கள் எடுத்துக் கூறினார்கள். நாங்கள் வேறொரு தளத்தில் இயங்குபவர்கள். அதில் அம்மையார் அவர்கள் அவர்கள் சொன்ன பிரகாரம் ஒரு பயணத்தின் போது கலந்துரையாட நேர்ந்தது. அந்த நேரத்தில் நான் சொன்னது மிகவும் பிடித்து போய் நீங்கள் உரையாட வர வேண்டும் என்று சொன்னார்கள். மிக்க மகிழ்ச்சி என்று நானும் சம்மதித்தேன். அந்த வகையில் இன்று தந்தை பெரியாரின் சமூக புரட்சி, அதில் தமிழ் நுண் தமிழாய்வு இருக்கை TNC 27 என்று போட்டிருக்கிறது. அதில் பேச அழைத்ததற்காக அம்மையார் அவர்களுக்கும் நிறுவனர் டாக்டர் சோம இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் ஏனைய வந்திருக்கக்கூடிய ஏனைய உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு பெரியார் வழியில் ஆணூரார். அநேகமாக உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். ஆணூரார் என்று நாங்கள் சிறப்பாக குறிப்பிடுவோம். அவருடைய முழு பெயர் பு. கோ. ஜெகதீசன், புலியூர் கோவிந்தசாமி ஜெகதீசன். அவர்கள் பின்னாட்களில் ஆணூர் ஜெகதீசன் என்றும், சிறப்பாக அந்த பகுதி மக்களால் ஆணூரார் என்றும் அழைக்கப்பட்டவர். இவர் ஒரு பன்முக அரசியல் ஆளுமை. தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவரான ஆணூரார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும், 3 முறை ஒரே சட்டசபை தொகுதியில், செங்கல்பட்டு சட்டசபை தொகுதியில் தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராகவும் திகழ்ந்தவர். இவரது வாழ்க்கை பயணம் தமிழக அரசியலின் ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஒரு கண்ணாடியாக அமைகிறது. பெரியார் வழியில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர். இவர் பெரியாரின் பகுத்தறிவு, சமூக நீதி, மூட நம்பிக்கை எதிர்ப்பு ஆகிய கொள்கைகளை தனது வாழ்வின் ஒவ்வொரு அரசியல் நகர்விலும் பின்பற்றியவர் ஆணூர் ஜெகதீசன். இவரை எனக்கு நன்கு தெரியும். நேரடியாக அவருடன் பழகியவன் நான் சிறுவனாக இருந்தபோது அவர் எங்களுடைய நான் ஆணூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். நான் சிறுவனாக இருந்தபோது அவர் எங்கள் கிராமத்துக்கு வந்தார். வந்ததிலிருந்து அவருடன் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. இன்று வரை அவர் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றி ஒரு சில குறிப்புகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இவருடைய இளமை காலத்தை பற்றி நான் தெரிந்து கொள்வது அவசியம். ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் உள்ள பெரம்பூரில் குடும்பத்துடன் குடியேறி வாழ்ந்த திருவாளர் தங்கவேல் என்பவருடைய மகள் மனோரஞ்சிதம் அம்மாளுக்கும், புலியூர் கோவிந்தசாமி என்பவருக்கு மகனாக 13/11/1937 பெரம்பூரில் பிறக்கிறார் ஜெகதீசன். அதாவது தாய் வழி தாத்தா வீட்டில் பிறக்கிறார். அதன் பிறகு அவருக்கு ஒரு தங்கை பிறக்கிறார்கள், சரஸ்வதி என்று பெயர். இவர்கள் இருவரும் பிறந்த பிறகு ஜெகதீசன் அவருடைய தந்தையார் புலியூர் கோவிந்தசாமி அவர்கள் இளம் வயதிலேயே இறந்து விடுகிறார். தாயார் மனோரஞ்சிதம் அம்மாள் 2 குழந்தைகளையும் அவர்களுடைய தந்தையார் வீட்டிலேயே பெரம்பூரில் வளர்க்கிறார்கள். ஜெகதீசன் அவர்கள் தன்னுடைய 18வது வயது வரையில், அதாவது பள்ளி கல்வி முடிவு வரை பெரம்பூரில் தான் வசிக்கிறார். இளம் வயது ஐயா பெரியார் வழியில் ஆணூரார் செல்லுல இளம் வயதிலேயே பள்ளியில் படிக்கும்போது
இளம் வயதிலே தசரதன் பள்ளி கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. தசரதன் சரி, மியூட் பண்ணிட்டாரு. பேசுங்க பேசுங்க. மன்னிச்சுக்கணும் இளம் மன்னிச்சுக்கணும். வயதிலேயே பள்ளியில் படிக்கும்போது தந்தை பெரியாரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு திராவிடர் கழகத்தின் அறிமுகமும் திராவிட இயக்க தோழர்களின் அறிமுகமும் கிடைக்கிறது. அதனால் திராவிட இயக்க கருத்துக்களை உள்வாங்கி திராவிட இயக்க மாணவராகவே தன்னை உருவாக்கி கொள்கிறார். பள்ளி படிக்கிற காலத்திலேயே அவர் ஒரு தீவிர திராவிட கழகத்தினுடைய இதுவாகிறார். திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்த சி.என். அண்ணாதுரை அவர்களின் தலைமையில் 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் நிறுவப்படுகிறது. திமுகவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூட்டம் சென்னை ராயபுரத்தில் உள்ள ராபின்சன் பூங்காவில் 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 18 அன்று நடக்கிறது. தந்தை பெரியாரின் கருத்துக்களில் தோய்ந்திருந்தாலும் அறிஞர் அண்ணாவின் பேச்சாற்றலில் மயங்கி கிடந்தவர் ஜெகதீசனார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த அன்றைய கூட்டத்தில் அவர் கலந்து கொள்கிறார். பெரம்பூரிலிருந்து ராயபுரத்துக்கு தூரம் குறைவுதான். சென்னையில் உள்ள பெரம்பூரிலிருந்து ராயபுரத்துக்கு தூரம் குறைவுதான். நாளடைவில் அவர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டங்களில் அதிகமாக கலந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார். இந்த காலகட்டத்தில் தான் அவர் திமுகவில் நுழைகிறார். 1955இல் அவருடைய தாத்தா இறந்து விடுகிறார். இவருடைய அரசியல் ஈடுபாட்டை தாயாரும் பாட்டியும் அவ்வளவாக விரும்பவில்லை. படிக்கிற வயசுல உனக்கு என்னப்பா அரசியல் அப்படின்ட்டு அவரை ரொம்பவும் கண்டிக்கிறாங்க. அவருடைய பழமைவாதம் இவருக்கு ஒத்து வரவில்லை. ஒரு மாற்றத்துக்காக தன் தாத்தாவின் பூர்வீக வீடு இருக்கும் ஆனூர் கிராமத்துக்கு போக வர இருக்கலாம் என உத்தேசித்து ஆனூருக்கு வருகிறார். ஆனூர்ல அவருடைய தாத்தா தங்கவையில் வந்துட்டு ஆனூர் தான் அவரோட பூர்வீகம். அவர் அந்த காலத்துல எதுக்காக சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னையில பெரம்பூர்ல தங்கி இருந்திருக்கிறாரு. இந்த இடத்துலதான் இவர் ஆனூரா பிறக்கிறாரு. இந்த ஆனூர் கிராமம் செங்கல்பட்டுக்கு தெற்கே 12 கிலோமீட்டர் தூரத்திலும் பொன்விழந்த களத்தூருக்கு 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு பழமையான கிராமம். நலவென்பா பாடிய புகழேந்தி புலவர் பிறந்த ஊர் தான் இந்த பொன்விழந்த களத்தூர். பெரியாரின் கொள்கைகளை உள்வாங்கி இருந்த ஜெகதீசன் அவர்களுக்கு ஆனூரில் முதலாக அவர் வந்தபோது தான் கண்ட காட்சிகள் மனதை உறுத்த ஆரம்பித்தது. பெரியாரின் முக்கிய கருத்துக்களான சாதி மறுப்பு, சாதி ஒழிப்பு, கடவுள் மறுப்பு, மதம் மறுப்பு, பகுத்தறிவு இவற்றையெல்லாம் முழுவதுமாக உள்வாங்கி இருந்த ஜெகதீசன் அவர்களுக்கு ஆணில் உள்ள நிலைமை சுருக்கணப்பட்டது. தீண்டாமை அதிகமாக நிலவிய கிராமம் அது. மனிதர்களுக்குள் நிலவிய சாதிய மனோநிலையும், கல்வியறி இல்லாமையும், பெண் அடிமையும், விவசாய கூலிகளின் நிலைமையும் அவருக்கு என்னவோ போல் இருந்தது. பொதுவாக இன்றளவும் சில கிராமங்களில் இவர்களெல்லாம் அல்லது இவற்றுள் ஒரு சில காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் இதை அவர் பார்த்தவுடன் அவருக்கு ரொம்ப நொந்து போயிட்டார். நம்ம வந்த கிராமத்துல ஓய்வெடுக்கலாம் வந்தா இங்க வந்து இவ்வளவு மோசமா இருக்குது. இளம் வாலிபரான ஜெகதீசன் அவர்கள் இவற்றை எப்படி களைவது என்று சிந்திக்கலானார். அதன் தொடர்ச்சியாக தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் சேரிகளுக்கு நேரில் சென்று அங்குள்ள மக்களுடன் சகஜமாக பழகி அவர்களுக்கு சில உண்மைகளை விளக்க ஆரம்பித்தார். அவர்களுக்கு ஒரு தைரியம் பிறந்து இவரோடு நன்கு பழக ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது வந்து ஒரு தொட்டு பேசுறாங்கனாலே அது ஒரு பெரிய இது அவங்களுக்கு. ஏன்னா தீண்டாமை அதிகமா இருந்த நேரம். அந்த நேரத்துல இவர் வந்து நம்ம எல்லாம் தொட்டு பேசுறாரு, நம்ம பக்கத்துல உட்கார்றாரு, நம்ம வீட்டுக்கெல்லாம் வராரு, நம்ம இடத்த சுத்தி பாக்குறாரு அப்படின்ட்டு ஒரு அந்த மக்கள்லாம் அவர் ரொம்ப ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சாதிய மனநிலையில் இருந்து வெளிவரவும் தீண்டாமை ஒழிக்கவும் முயற்சி எடுக்க ஆரம்பித்து விட்டார். பிள்ளைகளை ஆடு மாடு மேய்க்க அனுப்பாமல் பள்ளிக்கு அனுப்பும்படி பெற்றோர்களுக்கு ஆலோசனை கூறினார். பெரும்பாலும் அந்த கிராமத்துல யாரும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்க. சேரியிலிருந்து ஒரு பிள்ளை போறான்றதே அபூர்வம். ஏதோ 1-2 பேரு
ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த கிராமம் ஒரு பழமைவாதமான கிராமம், தீண்டாமை நிறைந்த கிராமம். அதனால இவர் வந்து அவங்களுக்கு ஒரு ஆலோசனைகள்லாம் சொன்னார். பெண்ணடிமை நீக்க அவர்களுக்கு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாக்கினார். விவசாய கூலிகளுக்கு கூலியை உயர்த்தி கொடுக்க நில உடைமையாளர்களுக்கு வேண்டுகோள் வைத்தார். முதலாவதாக தன்னுடைய நிலத்தில் வேலை செய்யும் விவசாயிகளுக்கு அதை நடைமுறைப்படுத்தினார். அவருக்கு நிறைய நிலபலம் எல்லாம் இருக்குது ஆணூர்ல. அதே மாதிரி அவருடைய தந்தையார் வழி அது புலியூர் கிராமம். அங்கேயும் வந்து நிலவரம் நல்லா இருக்கு. விவசாயம் பார்த்த குடும்பம் தான் அது. அவங்க அப்பாவும் விவசாயம் பார்த்தாரு. அவங்க தாத்தா தங்கவேலும் விவசாயம் பார்த்தவங்க தான். ஒரு தங்கவேலு பெரம்பூருக்கு போயிட்டாரு. அவர் கோவிந்தசாமி புலியூர் கிராமத்திலிருந்து இறந்து போயிட்டாரு. அதனால ஜெகதீசனுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த விவசாயம் அது இதெல்லாம் நல்லா தெரியும். இவர் வந்துட்டு தன்னுடைய நிலம் இருக்கிற ஆவணூர்ல இருக்கிற தன்னுடைய தாத்தா வீட்டு நிலத்துல கூலி வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இவர் கூலியை வசதி கொடுத்து மற்றவங்க இதை மாதிரி நீங்க ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னு அதை செயல் வடிவில் செய்து காட்டினார். இதுக்கெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு சின்ன வயசா இருக்கும்போது இதெல்லாம் கண்கூடா பார்த்திருக்கிறேன். அங்க நடந்தது. தன்னுடைய சொந்த பணத்தை கொண்டு ஏழை எளியவர்களுக்கு உபகாரம் செய்தார். கிராமத்தில் நடக்கும் திருமண நிகழ்வுகள், இறப்பு நிகழ்வுகள் அனைத்திலும் கலந்து கொண்டு அவர்களை கனப்படுத்துவார். அவர் கலந்து கொள்ளும் திருமணங்களில் அவரிடம் ஆசி வாங்குவதற்காக வருபவர்களுக்கெல்லாம் வெத்தலைப்பாக்குடன் பணம் கொடுப்பதை நான் பலமுறை கண்டிருக்கிறேன். அது ஒரு பழக்கமாக வச்சுவார். எந்த இதுக்கு போனாலும், திருமணத்துக்கு போனாலும் எல்லாரும் வந்து நிற்பாங்க, அப்படி கியூல நிக்கிற மாதிரி. ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு கொஞ்சம் பணம் வச்சு அவர்களை அந்த அளவுக்கு ஒரு அவங்களோட ஒரு சகஜமா பழகி அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் மாதிரி அவர் அந்த ஊர்ல இருக்க ஆரம்பிச்சார். 1960 தன்னுடைய உறவினர் பெண்ணான ஆதிலட்சுமி அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார். அந்த அம்மா ஆணூர் கிராமத்தில் உள்ளவங்க. இவர் அடிக்கடி ஆணூர்ல இருந்து பெரம்பூர்ல இருந்து ஆணூருக்கு போக வரந்தாரு. அப்போ அவங்க அந்த உறவுக்கார பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சா ஆணூர்ல இருந்தாரு. அவங்க அம்மாவுக்கும் பாட்டிக்கு என்னன்னு கேட்டா, இங்க சென்னையில இருந்தா தானே இவன் திமுகன்னு சொல்லிட்டு அரசியல் கூட்டத்துக்கெல்லாம் போறான். சரி, ஒருவேளை அப்படியாவது இருக்கட்டும், கல்யாணம் பண்ணி வச்சுட்டா குடும்பத்தோட செட்டில் ஆயிடுவாரா அப்படின்னு பார்த்தார். திருமணத்துக்கு பிறகு ஆணூருக்கும் பெரம்பூருக்கும் வந்து போய் கொண்டிருந்தார். ஏன்னா அம்மா எல்லாம் இங்க இருக்காங்க பெரம்பூர்ல, வந்துகிட்டு போயிட்டு இருந்தாரு. அதன் பிறகு ஒரு காலகட்டத்தில் ஆணூர்லயே தங்கி விடுகிறார். 1962 ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த வீடு, அந்த தாத்தா வீடு இன்றளவும் ஆணூரில் பஜனை கோயில் தெருவில் இருக்கிறது. 1968 ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. நிலபலங்களை பார்த்து கொண்டு ஆணூர் மாத்திரமல்ல, அதை சுற்றி உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் நேரில் சென்று கழகப் பணிகளை தொய்வில்லாமல் செய்து வந்தார். 1971 திமுக தேர்தலில் சேகோ விஸ்வநாதன் வெற்றி பெறுகிறார். 1972 புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் செங்கற்பேட்டுக்கு அருகில் உள்ள திருக்கழுக்குன்றத்தில் அண்ணா சிலை திறப்பின் போது கலைஞர் மு. கருணாநிதி அவர்களை பற்றி, திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி வெளிப்படையாக பேசியதன் விளைவாக புரட்சித் தலைவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். இதன் விளைவாகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகிறது. அது செங்கல்பட்டு அருகாமையில் உள்ள திருக்கழுக்குன்றத்தில் தான் அந்த நிகழ்வு நடக்குது. 1973 புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரனோடு ஆணூர் ஜெகதீசன் அவர்கள் இணைந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்தி செல்கிறார். அதுவரையில் அவரு திமுகவில் இருந்தாரு. எம்ஜிஆருக்கு நல்லா தெரியும் செங்கல்பட்டுல ஒரு பல வாய்ந்த ஒரு கேண்டிடேட் இருக்காருன்னா ஆணூர் ஜெகதீசன் தெரிஞ்சுக்கிட்டு அவரை வச்சுட்டு, நீ வந்துட்டு மாவட்டத்துல வந்துட்டு உனக்கு நான் வந்து தடவை சீட்டு தரேன், போற தடவை செங்கல்பேட்டை சேகோ விஸ்வநாதன்றவர் ஜெயிச்சாரு, நீங்க வந்துருங்கன்றார். சரின்னு இவரும் அந்த கட்சியில போய் சேர்ந்துடுறாரு. அப்புறம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் பல பகுதிகளுக்கு சென்று கட்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்க்கறதுக்கான பணியில் இவர் ஈடுபடுறார். 1974 நடந்த சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக ஆணூர் ஜெகதீசன் அவர்கள் களங்காண்கிறார். செங்கல்பட்டு சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக வெற்றி பெறுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சேகோ விஸ்வநாதன் மேல் இப்ப ருத்ரகோட்டி என்றவரை நிற்க வைக்கிறாங்க. அவரை தோல்வி வர செய்கிறார்கள்.
புரட்சித் தலைவர் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் தலைமையில் கூட்டுறவுத்துறை அமைச்சராக கே.ஏ. கிருஷ்ணசாமி அவர்களும், துணை அமைச்சராக ஆனூர் ஜெகதீசன் அவர்களும் பதவி வகிக்கிறார். ஸோ எம்ஜிஆரோட ஒரு நெருக்கத்தை நல்லா உருவாக்கிக்கிட்டாரு. அவருக்கு ஒரு நம்பகமான ஒரு தளபதியா அந்த செங்கற்பட்டு மாவட்டம் அதை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் போக வர அவருக்கு பொறுப்பு அவர்கிட்ட படிச்சிட்டார். 1980 ஆட்சி கலைக்கப்படுகிறது. 1980 இறுதியில் மீண்டும் நடந்த தேர்தலில் அதே செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுகிறார். எம்.ஜி. ராமச்சந்திரன் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய பார்லிமெண்ட் செக்ரட்டரியாக பதவியேற்கிறார். அந்த பார்லிமெண்டரி செக்ரட்டரி போஸ்ட்ங்கிறது மினிஸ்டருக்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட்டை இவருக்கு தராங்க. 1984 நடந்த தேர்தலில் மீண்டும் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியிலேயே நின்று வெற்றி பெறுகிறார். தொடர்ச்சியாக 1977, 1980, 1984 என 3 முறை செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 1984 ஆண்டு அவர் ஊரக தொழில்துறை அமைச்சராக பதவி வகித்தார். இது அவரது அரசியல் வாழ்க்கையின் உச்சகட்டமாகும். ஊரக தொழில்துறை அமைச்சராக ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பான பணி அவர் செய்தாரு. 1987 டிசம்பர் 24 புரட்சித் தலைவரின் மறைவுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிரிந்து அம்மையார் ஜானகி ராமச்சந்திரன் இரட்டைப்புறா சின்னத்திலும், அம்மையார் ஜெயலலிதா சேவர் சின்னத்திலும் தேர்தலில் நிற்கிறார். ஆனூர் ஜெகதீசன் அவர்கள் ஜானகி அம்மையார் அணியில் இருக்கிறார். 1989 நடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறுகிறது. ஜானகி அம்மையார் முழுவதுமாக ஒதுங்கிக் கொள்ள ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு அம்மையார் ஜெயலலிதா பொதுச் செயலாளராகிறார். பெரியாரிய கொள்கைகளின் முதன்மையானது பார்ப்பனிய ஒழிப்பு. பெரியாரை முழுவதுமாக உள்வாங்கியிருந்த ஆனூர் ஜெகதீசனார் பார்ப்பனிய பெண்மணியான ஜெயலலிதாவை கிஞ்சிட்டு விரும்பாமல், அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள இயலாமல் விலகி ஒதுங்கி வாழ்ந்தார். பல காலமாக இயக்கப் பணிகளில் இயங்கியிருந்தவர் அவ்வாறு இல்லாமல், இயக்கப் பணிகள் ஏதும் இல்லாமல் முடங்கி இருக்க விரும்பாமல் மீண்டும் தாய் கழகமான திராவிடர் கழகத்தில் சேர்வதென முடிவெடுக்கிறார். பெரியாரின் நேரடி அரசியல் இயக்கத்தில் இணைந்து அவரது கொள்கைகளை உயிரோட்டமாக கடைபிடிக்கவும், பெரியாரின் பாதையில் நடந்து கொள்வதையும் அவர் பெருமையாக கருதினார். அதனால் பெரியாரால் உருவாக்கப்பட்டு ஆசிரியர் கி. வீரமணி அவர்களால் வழிநடத்தி செல்லும் திராவிட கழகத்தில் 1990 இணைகிறார். பகுத்தறிவாளர் கழகத்தின் மாநில தலைவராகவும் அதன் செயல்பாடுகளில் முழுவதுமாக ஈடுபடுகிறார். இது அவரது பகுத்தறிவு சிந்தனையிலும் திராவிட இயக்கத்தின் மீதான ஈடுபாட்டிலும் உறுதியாக இருந்ததை காட்டுகிறது. பிறகு திராவிட கழகத்தின் தலைமை நிலை செயலாளராக ஐயா வீரமணி அவர்களால் நியமிக்கப்படுகிறார். தலைமை செயலாளராக பதவியேற்று அவர் சிறப்புற கழகத்தில் இணைந்து பணியாற்றுகிறார். 1996 பார்ப்பனிய பெண்ணான ஜெயலலிதாவை ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஆதரித்ததை எதிர்த்த காரணத்தினால் இவரும் இயக்கத்துக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து செயலாற்றிய விடுதலை ராஜேந்திரன், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 26 பேருக்காக வாதாடி பெரும் இன்னல்களை சந்தித்த ஐயா துரைசாமி, ஐயா மு. பாலகுரு ஆகிய 4 பேரும் திராவிட கழகத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். இவர்கள் 4 இணைந்து ஒத்த கருத்துடைய தோழர்களோடு பெரியார் திராவிட கழகம் ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு கோவையை தலைமையிடமாக கொண்டு இயங்கிய தமிழ்நாடு திராவிடர் கழகம் நடத்திய கோவை ராமகிருஷ்ணனும் இவர்களோடு இணைந்து ஒரே இயக்கமாக நடத்துகிறார்கள். பின்பு கொளத்தூர் மணி இவர்களுடன் இணைகிறார். சில ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களுக்குள் மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்து விடுகிறார். தந்தை பெரியார் திராவிட கழகம் எனும் பெயரில் ஒரு புதிய கட்சி உருவாகிறது.
அதன் தலைவராக ஆணூர் ஜெகதீசன் அவர்களும், திரு துரைசாமி அவர்கள் துணைத் தலைவராகவும், பொதுச் செயலாளராக கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் பொறுப்பேற்கிறார். இந்த தந்தை பெரியார் திராவிட கழகம் இன்று வரை இயங்குகிறது. அதேபோல் கொளத்தூர் மணி அவர்களும் விடுதலை ராஜேந்திரன் அவர்களும் இணைந்து திராவிடர் விடுதலை கழகத்தை இன்று வரை நடத்துகிறார்கள். இருவேறு குழுக்களாக இன்னை வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரித்த நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஆணூர் ஜெகதீசன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் என்கிற அந்த தோரணையில் ஆஜராகி அது தொடர்பான சாட்சியங்களை வழங்குகிறார். இது அவரது பொது வாழ்வில் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இவர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து பல சந்தேகங்களை எழுப்பி பிரமாண பத்திரமும் தாக்கல் செய்கிறார். தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் நடத்தப்பட்ட அனைத்து போராட்டங்களையும் கலந்து கொள்கிறார். திராவிட இயக்கத்தின் முக்கிய போராட்டக்காரரான ஆணூர் ஜெகதீசன் தனது அரசியல் வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் கைதுகளையும் சிறைவாசத்தையும் சந்தித்துள்ளார். அவரது இயக்கப்பணியின் ஒரு பகுதியாக பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று பல முறை சிறை சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை மயிலாப்பூர் கோயிலில் கருவறை நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்ட போது அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரை வீட்டு காவலில் வைத்தது. அவரது வீட்டை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டார்கள். 2008 ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு ஆதரவாக நடந்த கூட்டத்தில் பங்கேற்றதற்காகவும் 2013 இலங்கை தூதரகத்தை முற்றுகிட்ட போராட்டத்திலும் கைது செய்யப்பட்டார். தனது அரசியல் வாழ்வில் பல போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்றிருந்தாலும் ஒவ்வொரு சிறை அனுபவம் குறித்தும் விரிவான தகவல்கள் பொது வெளியில் அவ்வளவாக கிடைக்கப்பெறவில்லை. பலமுறை இவர் போயிருக்கிறாரு, ஆனாலும் அது அதிகமான இதுல யாராவது பெருசா இது பண்ணல. பெரியாரின் கருத்துக்களை நடைமுறைப்படுத்தும் அந்த நோக்கத்தில் பகுத்தறிவு, சமூக நீதி, சமத்துவம் போன்ற இலக்குகளை மையமாக கொண்டு செயல்பட்டவர் இவர். பார்ப்பன எதிர்ப்பு, சமூக நீதி மீட்பு கூட்டமைப்பை உருவாக்கி பார்ப்பன ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டங்களில் தீவிரமாக ஈடுபட்டார். ராவணலீலா நிகழ்வு வடநாட்டு ராமலீலாவை எதிர்த்து பெரியார் தொடங்கிய ராவணலீலா நிகழ்வை தொடர்ந்து முன்னெடுத்தார். தொடர் போராட்டங்கள், வீட்டுக்காவல், கைது என பல இன்னல்களை தாங்கிக் கொண்டு தனது போராட்டத்தில் பாதையிலிருந்து விலகவில்லை. ஆணூர் ஜெகதீசன் விவசாயியாக தனது வாழ்க்கையை தொடங்கி தமிழகத்தின் முக்கிய அமைச்சராகவும் தொடர்ந்து ஒரே தொகுதியில் செங்கற்பட்டில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் உயர்ந்தவர். அதிமுகவில் தனது அடையாளத்தை பதித்த இவர் திராவிட கழகத்திலும் தொடர்ந்து பணியாற்றி தமிழக அரசியல் வரலாற்றில் தனக்கென ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளார். வரும் நவம்பர் மாதம் வந்தால் 90 வயதாக போகிறது. இன்றளவும் அவர் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார். எனக்குள்ள நான் அவரை சிறு வயது பையனாக இருக்கும் போது நான் அவரை சந்தித்தேன். சந்திக்கும் போது பள்ளியிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் கூட்டி வைத்து நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அவர் வழியாகத்தான் அந்த காலத்தில் நான் திராவிட இயக்க பத்திரிகைகள், மேகசின்கள் இதையெல்லாம் பஞ்சாயத்து அலுவலகத்தில் வாங்கி வைத்திருப்பார். நாங்கள் எல்லாம் சென்று அதை படிப்போம். அந்த வகையில் அவர் ஒவ்வொரு கருத்துக்களாக சொல்வார். திராவிட இயக்க தலைவர்களில் ஒவ்வொருவரையும் அந்த குக்கிராமத்துக்கு அழைத்து வந்து அவர்களை பேச வைத்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிறார். அதுவரையிலும் யாருக்கும் எந்த கட்சியும் தெரியாது. இந்த ரெட்டமாட்டு காளை
சின்னம், காங்கிரஸ் இதோட சின்னம். அதை மட்டுமே தெரிந்த மக்களுக்கு அவர் முதலாக அந்த உதயசூரியன் சின்னத்தை அறிமுகப்படுத்தினார். பின்னர் இரட்டை இலை சின்னத்தை அறிமுகப்படுத்தினார். ஆனாலும் அவர் எங்கு போனாலும் பெரியாருடைய கருத்துக்களைத்தான் அதிகமாக பேசுவார். அவர் அறிஞர் அண்ணா தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் அதிகமாக அவர் பேசியதெல்லாம் பெரியாரை பற்றி தான். கிராமத்தில் நடக்கும் திருவிழாக்கள் அங்கெல்லாம் அங்கு ஒரு பெரிய பிரசங்கமே செய்வார். அவர்கள் திருவிழாவுக்கு போகிறவர்கள் எல்லாம் மடக்கி, அங்க எதுக்கு போகிற, அங்க என்னத்தை நீ பார்க்க போற, எந்த சாமியை படிக்க போற, அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை, அதுவரையிலும் அவ்வளவு துணிச்சலாக அந்த கருத்துக்களை சொன்னவர்கள் யாரும் கிடையாது. அப்படியெல்லாம் செய்தவர். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் தாழ்த்தப்பட்ட சேரியில் இருந்தவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் தரையில் உட்கார வைப்பார் பள்ளி வயதிலேயே. மற்ற பிள்ளைகள் எல்லாம் பெஞ்சில் உட்கார்வார். இது தெரிந்து அவர் நேரா பள்ளிக்கூடத்துக்கு வந்தார். பள்ளிக்கூடத்துக்கு வந்து இப்படி பிள்ளைகளுக்கு வந்து ஒரு இனத்துவேஷத்தை இந்த வயதிலே நீ கற்றுக் கொடுத்தால் அவர்கள் எப்பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய உரிமையை எடுப்பார்கள் என்று அவர்களுக்கெல்லாம் சொல்லி மேற்கொண்டு சில பெஞ்சுகள்லாம் வாங்கி போட்டு எல்லாரும் சரிசமமாக உட்கார்வதற்கான வழிவகைகளை செய்தவர். எவ்வளவு சீர்திருத்தங்களை, அது ஒன்று இரண்டு அல்ல, எவ்வளவு சீர்திருத்தங்களை அந்த கிராமத்தில் செய்ததை நான் கண்கூடாக பார்த்தேன். அதனால் எனக்கு அவர் மீது ஒரு பிடிப்பு. நான் 3வது படிக்கிற வயதில் எனக்கு 8 வயது இருக்கும். அந்த 8 வயதில் அந்த சிறு பையனாக இருந்த காலத்திலிருந்து இன்றளவும் அவருடைய செயல்பாடு, எத்தனையோ அரசியல் தலைவர்கள், எல்லோரையும் சொல்ல முடியாது, ஒரு சில தலைவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அரசியலுக்கு வந்து அவர்கள் சொத்து சேகரிப்பது மற்ற வகையில் எப்படி பிரபலமாவது என்ற அந்த எண்ணத்தில் போகும்போது எனக்கு தெரிந்து அவர் தன்னுடைய நிலபுறங்களை எல்லாம் விற்று கட்சிக்காக செலவு செய்ததை நான் கண்டிருக்கிறேன். அங்க உள்ள கிராமத்து மக்களுக்கெல்லாம் அவர் நிறைய உபகாரங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். மக்கள் மீது மிகுந்த பற்றுடையவர். குறிப்பாக இந்த தீண்டாமையை அகற்றுவதற்காக அவர் செய்து அன்று அவர் போட்ட அந்த விதை இன்று அந்த கிராமத்தில் அப்படிப்பட்ட தீண்டாமை எல்லாம் இல்லை. எல்லா மக்கள் வந்து நல்லா பழகக்கூடியது இருக்கிறது. அவரால் இப்பொழுது முன்ன போல் இயங்க முடியவில்லை, இருந்தாலும் வீட்டோடு இருக்கிறார். ஒரே ஒரு வருத்தம் நான் கேள்விப்பட்டவரை, எந்த அரசியல் தலைவர்கள் அதிகமாக அவரை சென்று பார்ப்பதில்லை என்று. ஆனால் அவர் வந்து எல்லா திராவிட இயக்க எல்லா கட்சிகளிலும் இருந்தவர், எல்லா செயல்பாட்டையும் செய்தவர். அவருடைய மகன் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு கூட நான் இந்த கூட்டத்தை கலந்து கொள்ள அழைப்பு விடுத்திருந்தேன். அவர் இன்னும் வரவில்லை என்று இருக்கிறேன். அந்த வகையில் தலைவர் ஆணூரார் வந்து ஒரு பெரிய இயக்க தலைவராக, ஒரு மூத்த முன்னோடியாக திராவிட கழகத்தின் பாது ஈடுபட்டு நிறைய செயல்பாடுகளை செய்தவர். இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதேனும் விளக்கம் கேட்டால் நான் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.